வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். கோமாதாவிற்கான பொங்கல் விழா இடம்பெற உள்ளது. உள்ளவர்கள் கோமாதாவை வேண்டி பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் பட்டிப்பொங்கல் இடம்பெற உள்ளது. இது தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு இவ்வாறு விளக்கம் அளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, மாட்டுப் பொங்கல் என்கின்ற வகையிலே இந்த பசுக்களை வேண்டி பிரார்த்தனை செய்து கோமாதா எங்கள் குலமாதா என்கின்ற வகையிலே வழிபாடு செய்கின்ற சிறப்பான நாள். இந்த பசுக்கள் மூலமாக நமக்கு 5 பொருள்கள் பெறப்படுவது, அவை பஞ்சகவ்யம் என்று கூறப்படுவது. ஆலய வழிபாட்டுக்கு தேவையானது, இல்லங்கள் நடைபெறுகின்ற சுபகாரியங்களுக்கு தேவையானது இந்த பஞ்சகவ்யம். பசுவிலிருந்து பெறப்படுகின்ற பால், பசுவிலிருந்து பெறப்படுகின்ற இந்த பாலிலிருந்து இருக்கின்ற தயிர், தயிரிலிருந்து பெறப்படுகின்ற நெய், கோமயம், கோச்சரம், இந்த 5 பொருட்களும் அனைத்து காரியங்களுக்கும் மிக முக்கியமானதாக போற்றப்படுவது. அது மட்டுமல்லாமல் இந்த கோமாதா என்று போற்றப்படுவது, மாதா தாயாக, கோவை பசுவை தாயாக போற்றுவது. ஒரு தாயானவள் தான் பெற்ற குழந்தைக்கு பால் கொடுப்பாள், அடுத்த வீட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாள். ஆனால் இந்த பசுவோ உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவுக்கு தன்னுடைய பாலை சுரந்து கொடுக்கின்ற ஒரு சிறப்போடு கூடியதினாலே இந்த சைவ மக்களுடைய வாழ்விலே அது கோமாதா என்று போற்றப்படுகின்றது. அன்னை பராசக்தியை ஸ்ரீமாதா என்று லலிதா சகஸ்ரநாமம் போற்றுகிறது. ஸ்ரீமாதா மகாராஜே ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரி. இங்கே இந்த பசுவையும் கோமாதா என்று போற்றுகிறது. இந்த பசுவானது தாயாக உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாலை சுரந்து பசியை ஆற்றுகின்ற ஒரு தாயாக இருப்பதனாலே அவளை பிரார்த்திக்கின்ற வகையிலும், உழவர்கள் இந்த உழுது வயலை உழுது முன்னைய காலத்திலே இந்த எருதுகளினாலே வயலை உழுது உணவு தயாரிப்பதற்கு தேவையான நெல்லை விளைவித்து கொடுப்பது. எனவே அந்த உழவர்கள் தங்களுடைய வாழ்வில் நம்பிக்கையோடு இந்த எருதுகளை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்வதும், பசுக்களை வேண்டி பிரார்த்திப்பதுமாகிய இந்த மாட்டுப் பொங்கல் என்கின்றதாகிய இந்த பட்டி பொங்கல், அங்கே பசுக்கள் எல்லாம் நிறைந்து காணப்படும். அவ்வாறான இந்த பட்டி என்று சொல்வார்கள், மாட்டுப்பட்டி. இப்பொழுது அதை காண்பது மிகவும் அருமையாக இருக்கும். முன்னைய காலத்திலே ஒவ்வொரு சைவ சமயத்தருடைய வீடுகளிலும் இந்த பசுமாடு இருக்கும். இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைந்து மருவி வந்து விட்டது. இருக்கின்ற இடங்களிலே பிரார்த்தனைகள் செய்து பொங்கல் வழிபாடு செய்வதோடு, நமக்கு பசு இல்லை நாம் எப்படி என்று 8வது மாடியிலே குடியிருக்கின்றவர்கள் நாம் என்ன செய்யலாம் என்று எண்ணலாம். பசுக்கள் இருக்கிற இடத்திலே சென்று நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம், அவர்களோடு சேர்ந்து பொங்கல் வழிபாடில் கலந்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் கோமாதா படத்தை வைத்து ஒரு பொங்கலை வைத்து பிரார்த்தனை செய்து நல்ல மனதோடு அந்த நல்ல எண்ணங்களோடு பிரார்த்தித்து கொண்டாலே, மனதார பிரார்த்தனை செய்தாலே இவையெல்லாம் நமக்கு நல்லதை தரும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த கோமாதா எங்கள் குலமாதா என்கின்ற வகையிலே பசுக்களையும் பிரார்த்தனை செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்கின்ற வகையிலே நாளைய தினம் இந்த மாட்டுப்பொங்கல் பட்டிப்பொங்கல் என்கின்றதாகிய மாட்டுப்பொங்கலிலும் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.